கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் கர்த்தர் கடைசியா பேசின 7 வார்த்தைகள். அதுல 3 வார்த்தைகள் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இப்ப பார்க்க போறது 4வது வார்த்தை. 4வது வார்த்தை என்னன்னு தெரியுமா? தெரியாதா? ஓகே, அந்த 4வது வார்த்தை என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இயேசுப்பட்ட பாடுகள், இந்த சிலுவையில் ஏறி இந்த வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெத்செமனியா தோட்டத்துல நைட்டு ப்ரேயர் பண்றாரு. அவரு நார்மலான நிலையில இல்லை, ரொம்ப துக்கத்துல ப்ரேயர் பண்றாரு, ரொம்ப கஷ்டத்துல ப்ரேயர் பண்றாரு. ஏன்னா அடுத்த நாள் காலையில அவர் சிலுவையில் அறைய போறாங்க. அது அவருக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அது பிதாவோட சித்தம் இல்லையா? அவர் வந்தது பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக தான். ஸோ அது அவருக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணி வெளியே வரும் பொழுது யூதாஸ் காரியோத் 12 சீஷர்ல அவர் ஒரு சீஷர். அவர் அந்த 12 சீஷர்ல ஒரு சீஷர் துரோகம் பண்றாங்க, பிட்ரேல் பண்ணிட்டாங்க ஏசப்பாவை. பிட்ரேல் என்ன? துரோகம்ன்ற அர்த்தம். ரொம்ப அது ரொம்ப வலி கொடுக்குற ஒரு விஷயம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒரு இடத்துல நம்மளை காட்டி கொடுக்குறான், ஒரு இடத்துல நம்மளுக்கு இப்போ மிஸ்ஸுக்கிட்டே பாருங்களேன். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம், பார்த்து எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்லி விட்டுருவோம், அவன் பார்த்து எழுதுறான் பாரு, அதுவே நம்மளுக்கு வலிக்கும், இன்னும் நான் சொல்லி விட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பாவை காட்டி கொடுக்குறாங்க. வெளில வரும் பொழுது அத்தனை போர் வீரர்கள், அத்தனை ரோம தளபதிகள் அவங்க எல்லாம் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது இந்த மாதிரி காட்டி கொடுக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு வழிபட்டிருக்கும். அந்த வழி யாருக்காகனா நமக்காக தான். அடுத்தபடியால் விசாரணையும் நிந்தனையும் நடந்தப்பட்டது. இதுக்கு அப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்டு போறாங்க. விசாரணை யார் தலைமையில் நடக்குதுன்னா யூத தலைவர்கள் மூலியமாகவும் ரோம தலைவர் பிலாத்து மூலியமாகவும் நடக்குது. பொய் குற்றச்சாட்டு நடத்துறாங்க. ஒரு நீதிமான், ஒரு எந்த தப்பும் செய்யாத ஒரு நீதிமான, நீ எல்லா தப்பும் நீ தான் செஞ்ச, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க யோசிங்களேன். இப்ப நான் எந்த தப்பும் செய்யல, என்னை யாரோ ஒருத்தங்க நீதான் தப்பு பண்ண அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் கொடுக்காதா? கோவம் வரும். என்ன பேசுற அப்படி இப்படின்னு இருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவர் அங்க நிக்கிறாரு. எதற்காக? நமக்காக. அதுக்கப்புறமா சாட்டை. சாட்டை என்றால் இப்ப நீங்க ரோட்ல எல்லாம் பார்த்துப்பீங்க, அவங்களே அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி சாட்டை கிடையாது. அந்த சாட்டையில அந்த முனையில பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கும். அந்த சாட்டையில ரோம வீரர்கள் அவங்க அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே முதுகுல போயிட்டு அது போய் குத்திட்டு இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த முதுகு தோல் கிழிஞ்சு வரும். குண்டூசி குத்தினாலே வலிக்குங்க நமக்கு. சும்மா குண்டூசி குத்தினாலே வலிக்கும். அதை குத்தி கிழிக்கும் பொழுது அந்த வேதனை